நான் தர்மம் பண்ணுங்கண்ணா சார் 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 நீங்க பண்ணுங்க சார் 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 நேற்று மீட்டிங் பண்ணுங்க என்னாச்சு? எங்கடா நாங்க போய் உக்காந்துட்டோம். கொஸ்டின் கேக்குறான், அவனுக்கு பதிலே தெரியல. சார் 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 இவன் ஏறுன்னு ஏறினா அவன் ஃப்ராடு போல. அவன் டேய், நம்ம லீகலாக கேட்குற கொஸ்டின் அவன் எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, எந்த ஆன்சரும் இல்லை. அவன் நம்புறது கொஞ்சம் வேஸ்ட்டு. சார் 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 ஐயா ஊருக்கு போயிட்டு எப்போ வர மாதிரி? வந்துடும் ஒரு நாள் தான். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா 10 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. காலை வெட்டிக்கு போக மாட்டானு, குடிக்கிறதுக்காக பிச்சை எடுக்க மாட்டானு. என்னடா அங்கே போகிறான்? சார் சார் சாப்பிட்டீங்களா? சார் என்னையா சார்னு கூப்பிட்டீங்க? உங்களை தான் சார். சாப்பிட்டீங்களா? சார் இதெல்லாம் யாரும் மதிச்சது கூட இல்லை சார். நீங்க சாருலாம் கூப்பிடுறீங்க, சாப்பிட்டியான்லாம் கேட்குறீங்க சார். சாப்பிடல சார், 2 நாள் ஆகுது சார். இல்லை சார். ஏன் சார் வேலைக்கு எதனா போலாம்ல? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கணும்? ஏய். 2 நாளா சாப்பிடலன்னு வேற சொல்றீங்க. டேய், என்னடா இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க? எஞ்சிடா. இதுதான் ஒரு நிமிஷம். பெருசாலாம் படிக்கல சார். எனக்குலாம் யாரும் வேலையும் தர மாட்டாங்க சார். நானும் நிறைய வேலை தேடி வேணும் கொடுக்கல சார். நான் ஒரு வேலை தரேன், சரிங்களா சார்? செய்யறேன் சார், சொல்லுங்க சார். மச்சான், இவன் குழந்தைக்கு பொம்மை வாங்கணும்ல, அந்த கவரை எடுத்துட்டு வா. ஏன்டா? போய் எடுத்துட்டு வா சொல்றேன். டேய், அந்த பொம்மை எதுக்கு? இருடா. இருங்க சார். என்ன மச்சான்? எடுத்துட்டு வந்துட்டியா? தேங்க்யூ சார். இது இவன் குழந்தைக்காக வாங்கின பொம்மை. இந்த பொம்மையை விற்றா ஒரு 2000 ரூபாய் வரும். நீங்கள் இந்த பொம்மையை விற்று காசாக்கி திருப்பியும் போய் பொம்மையை வாங்கி அதே மாதிரி வியாபாரம் பண்ணுங்க. நீங்கள் பிச்சையும் எடுக்க வேணாம், சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட வேணாம், பசியோடையும் இருக்க வேணாம். எனக்கு வேணாம் சார். ஒரு குழந்தைக்காக வேணாம்னு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம் சார். டேய், குழந்தைக்கு வாங்கணும் பொம்மைடா, இதெல்லாம் இதில் கொடுத்துட்டு இருக்க. 5-10 கொடுத்துருவாடா, போலாம். இருடா சார். நீங்க பண்ணுவீங்கன்னு நான் உங்களை நம்புறேன், சரியா? நீங்க பண்ணுங்க. நாங்க கடையை போடுங்க பார்க்கலாம். அங்கதான் நிப்பேன், பாப்பேன் எப்படி கடை போடுறீங்கன்னு, சரியா? ரொம்ப நன்றி சார். போலாம். டேய், அது 2000 ரூபாய் பொம்மைடா. அதை போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வரேன். சரி, அதை கொடுத்து அவன் விற்பனை நினைக்கிறியா? எல்லாம் பாதி வரைக்கும் கொடுத்து தண்ணியை போட்டு சுத்திருந்தானா திரும்ப பிச்சான எடுப்பான். 5-10 கொடுத்துட்டு வரது ஏன்டா விட மாட்டேன்? அதான் சொல்றா. எல்லாரையும் அப்படி நினைக்காதடா. அவர் உண்மையாவே பசியில தான் இருக்காரு. அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி நான் இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாரு? வாங்கி சாப்பிட்டு கொம்புடு இருந்துருவாரு. இப்ப நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா இன்னைக்கு சாப்பிட்டுருவாரு, நாளைக்கு என்ன பண்ணுவாரு? அதுதான் ஒரு வேலையை கொடுத்துட்டு வந்துருக்கேன். கண்டிப்பா அதை செய்ய. எப்படி மச்சான் எல்லாம் நல்ல வேலை நம்பிட்டு இருக்க? உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா. எனக்கு என்ன மச்சான் சொல்றதா கரெக்டா நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாரு அவரு. மச்சான் இதனால நீ பண்றது செய்யறதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. மச்சான், ரீசெண்டா கூட ஒரு பெண் குயின் ட்ரெண்ட் ஆச்சுல்ல? எல்லா பெண் குயினும் வந்த வழியை பார்த்து போயிடுச்சு. அதுல ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் அதோட கோலை நோக்கி போச்சு. அதனால தான் இது ட்ரெண்ட் ஆச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. அதனால நம்ம வழி எப்பவுமே தனி வழியா இருக்கணும் மச்சான். சாரி சார், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, போலாமா? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? சும்மாறா. ஒய்ஃப் வேற டீயை போட்டு வச்சுட்டு குடிச்சிட்டு போக சொன்னேன் சார், அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்ப சாப்பிடலையா? போய் சாப்பிட்டு வாங்கண்ணா. இல்லை சார், சாப்பிட்டு தான் வந்தேன், டைம் ஆயிடுச்சு அதான். சரி, நான் கார் எடுங்க. ஆனா அப்புறம் போகும்போது ஒரு டாய் ஷாப்பை பார்த்து நிறுத்துங்க. நான் எங்க பாப்பாக்கு பொம்மை வாங்கணும். சரி போலாமா? எடுங்க சார். வரேன் சார். சரி பொம்மை தானேப்பா, அப்பா வாங்கிட்டு வரேன். அழக்கூடாது, சரியா? வாங்கிட்டு வரேன், வை. சார் வாங்க சார், போக பாருங்க சார். எவ்வளோப்பா அந்த கண்ணு? 100 ரூபாய் தான் சார். காலைல பிச்சை எடுத்த மாதிரியே இருக்கான்.